கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுனில் ஆனந்த் ஆலங்கொம்பு பகுதியில் உள்ள நெசவாளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலங்கொம்பு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த சுனில் ஆனந்த் நெசவாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பவானி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வறட்சியால் கடும் குடிநீர் பிரச்சினை எழுந்துள்ளதாகவும் இதனை போக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். முன்னதாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு சாலையோர பெண் வியாபாரி ஒருவர் தாவேகா மீதான அன்பின் காரணமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இளநீர் வழங்கினார். எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. எங்களுக்கு மாற்றம் வேணுங்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க. நிச்சயமாக எங்களுக்கான சப்போர்ட் டெஃபினட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, உறுதி அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சுகாதார பிரச்சனையும் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் டெஃபினட்டாக வெற்றி பெற்றோன்னே அதை டெஃபினட்டாக தீர்த்து வைப்போம். நிச்சயமாக அவங்களுக்கான ஆதரவு சப்போர்ட் நாங்கள் டெஃபினட்டாக கொடுப்போம். அவங்க கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கொண்டு போகுது. ஆலாங்கொம்பு மேட்டுப்பாளையம் தொகுதியில் இருக்கிற நெசவாளர்கள் அத்தனை பேரோட ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான், தளபதிக்கு தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க.